வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர். என்னுடைய நிகழ்ச்சிகளில் பல விஷயங்கள் ஆன்மீக தகவல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ரத்தையோடு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்களில் டிஃப்ரென்ஸ் தெரியறது. ஏன்னா இறைவனை வழிபடக்கூடிய ஒரு முறைக்கு ஆழ்ந்து 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 அதை நம்பிக்கையோடு அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. சரி, இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா, நான் அதுக்காக உழைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். 2 மூணாவது விஷயம் என்னென்னா, அறிந்தது கையளவு அறியாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஞானமான ஒரு விஷயம். நமக்கு இதில் நிறைய யோசனை பண்ணிட்டு இருந்தால் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இது இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமான விஷயம். யார் யாருக்கு எந்த அளவுக்கு கிடச்சதோ அது பெரிய ஒரு கொடுப்புனை அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, முருகர்கிட்ட வேண்டார், முருகா என்னுடைய கடன் தீர்ணும் முருகா, நீ தான் அனுகிரகம் பண்ணணும், ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது முருகர்கிட்ட ஒரு நல்ல சகுனம் ஒரு பூ விழுகுது. அப்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, முருகர்கிட்டேருந்து எனக்கு ஒரு புஷ்பம் விழுந்தது. பின்னாடி ஒருத்தங்க திருமணத்துக்காக வேண்டிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு புஷ்பம் விழுந்தது, ரொம்ப ஆனந்தம் எழுது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வேண்டின்னு இருக்காங்க. பின்னாடி அப்படியே ஒவ்வொருத்தராக விடுகிறாங்க, வழிபடுறாங்க. அந்த வழிபட்டவங்க அத்தனை பேருக்கும் அந்த பூ விழுகும் பொழுது ஆஹா, முருகர் எனக்கு அனுகிரகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரே நேரத்தில் ஒரே சிந்தனையை கொண்டு அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. முருகர்கிட்டேருந்து எனக்கு பூ விழுந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ யாருடைய பலனுக்கு முருகர் அனுகிரகம் பண்ணியிருக்கார்? சில பக்தர்கள் சொல்லும்போது முருகர்கிட்டேருந்து புஷ்பமெல்லாம் பாசிட்டிவாக விழுந்தது, ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. நடக்காது இருந்தது நல்லது, பின்னாடி தான் அதை உணர முடியும் ஏன் முருகர் அதுக்கு அந்த சகுனம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரே நேரத்தில் பலவிதமான வேண்டுதலுக்கு ஒரே விதமான பலன்களை இறைவன் கொடுத்துருக்கார். அப்போ யாருக்கு கொடுத்துருக்கார்? அந்த இடத்துல யாருடைய வேண்டுதல் ரொம்ப 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 இருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுத்துட்டார், நிச்சயம் இதில் என்ன நடக்குதோ அது நல்லதுக்குன்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கெல்லாம் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்துட்டிங்கன்னா, கடன் தீருவதற்கு, இந்த கடன் தீர்றதுக்கு என்ன வழிபாட்டு முறைகளை நம்ம பண்ணணும். கடன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எப்போ இந்த கடன் சுமை நமக்கு பெருசாக படுது? ஒன்று, நம்ம ரெகுலர் லைஃப்பில் எங்கேயும் உடம்பு சரியில்லைன்னா இந்த கடனை யார் கட்டுவாங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த கடனை என் குழந்தைகளுக்கு சுமந்துட்டுருக்கூடாது அப்படின்னு எண்ணம். இன்னொன்று, கடன் என்னை அறியாமல் நான் வாங்கிட்டேன், கடனுக்கு மேலே கடன் வாங்கிட்டேன், இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கடனுக்கு மேலே கடன் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா, ஆசையில் நமக்கு ஒரு விஷயம் தோன்றுறது. இந்த ஆசையிலிருந்து நமக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு தோணும் பொழுது அதுக்கு பரவாயில்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம போவோம். இந்த அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்பவுமே ரெகுலரான இன்கம் வரும்னு நினச்சிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்மளுடைய நேரம் சரியில்லை, டைம் சரியில்லைங்கும் போது அது அப்படியே ஸ்டக் ஆகிடுது. அதனால நமக்கு பெரிய பாதிப்பு வருது. சரி, திக்கற்றோருக்கு யார் துணை? தெய்வம் தானே துணை. அந்த தெய்வம் என்னை காப்பாற்ற மாட்டாரா? எனக்கு ஒரு பாசிட்டிவான மைண்டு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு குழப்பமான மைண்டு வரும். அதுலேருந்து மாறி ஒரு பாசிட்டிவான மைண்டு வர்றதுக்கு இறைவன் என்னை காப்பாற்ற மாட்டாரான்னு ஒவ்வொருத்தரும் வேண்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த வேண்டக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம மனசு ரொம்ப ரொம்ப நம்மளுடைய கஷ்டமெல்லாம் போய் மனது ஒரு தெளிவு வரும், ஒரு புதிய ஐடியா பிறக்கும். இதை பண்ணால் நம்ம இந்த கடன் அடைச்சிடலான்னு ஒரு ஐடியா தோணும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இறைவன் குடிக்கொண்டிருக்கார். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் கடன்கள் தீர்றதுக்கு இந்த வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய பலன்கள், சம்பத்து கிடைக்கும். ஆனால் அதுக்கு மூலாதாரமாக நிறைய யோசனைகளை நீங்கள் ஐடியாஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் முழுமையாக உழைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் அப்படியே படிக்கும் பொழுது மகாலட்சுமி அஷ்டகம்ங்கிற அஷ்டகத்தில் படிச்சிருக்கேன். ஒரு காலம் படித்தா இதுக்கு என்ன பலன், 2 காலங்கள் படித்தா என்ன பலன், முக்காலம் படித்தா 3 காலங்கள் படித்தா என்ன பலன், காலையில் மத்தியானம் சாயந்தரம் இந்த 3 வேளை படித்தா என்ன பலன் இருக்குது அப்படின்னு மகாலட்சுமி அஷ்டகத்திலே இருக்குது. மகாலட்சுமி அஷ்டகத்தை தினந்தோறும் வாசிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அப்படி தினந்தோறும் காலையில் நேரத்தை எழுந்திரிச்சு வாசிக்க ஆரம்பிங்க. மத்தியானம்
எப்போ சாயந்தரம் டைம் கிடைக்கிறது இல்லை வீட்டுக்கு போகிறோமோ தூங்குறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி அஷ்டகத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்தது வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர ஹோரைன்னு ஹோரை, அந்த ஹோரையில் நீங்கள் குபேர வழிபாடு பண்ணுங்கள். குபேர மந்திரத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அஷ்டோத்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நிதிஷாய நமக, இந்த நிதியை தரக்கூடியவர் அப்படின்னு பேர். மகாலட்சுமி நிவாச புவே நமகன்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி நிவாச புவே நமக அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது பூர்ணாய நமக, எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியவராக இருக்கார். யார்? குபேரர் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியவராக இருந்துருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த அஷ்டோத்திரமெல்லாம் இந்த காலத்தில் ஏற்படுத்தினது தான் சார். இது முதல்ல எல்லாம் இல்லை, இப்போத்தெல்லாம் ஏற்படுத்தின. ஆனால் அந்த அஷ்டோத்திர நாமார்ச்சனை ஒரு விஷயத்தை அந்த இறைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ராஜ்யதாய நமக, இந்த ராஜ்யதாய நமக, சர்வபௌமாய நமக, இந்த சர்வபௌமாய நமக, நித்திய கீர்த்தையே நமக, இந்த டெய்லி கீர்த்தியாக பொழியக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குது? குபேரர்கிட்ட இருக்குது. அந்த யக்ஷராஜர்னு சொல்லக்கூடிய குபேரரை வெள்ளிக்கிழமை நம்ம பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப சிறப்பு. பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பூர நட்சத்திரத்தன்னைக்கு, இதெல்லாம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம், அதனால் இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். அடுத்தது பூராட நட்சத்திரம், இந்த பூராட நட்சத்திரத்தன்னைக்கு அவரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் வரும்பொழுது அவரை வேண்டது ரொம்ப நல்லது. அந்த அஷ்டோத்திரத்தில் நான் அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது தனாத்யக்ஷாய நமக, அஷ்டலக்ஷ்மி யாஷ்டி தாளயாய நமகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், அடுத்தது அஷ்டலக்ஷ்மி சதாவாசாய நமக, கஜலக்ஷ்மி ஸ்திரௌயாய நமக, ராஜ்யலக்ஷ்மி ஜன்மகேஷாய நமக. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒவ்வொரு லக்ஷ்மி, அதாவது குபேர வழிபாடு பண்ணும் பொழுது மகாலட்சுமியினுடைய பூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது, குபேரருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ கடன் அப்படிங்கிறது நமக்கு என்ன? நம்மளுடைய நம்பிக்கையிலிருந்து நம்மளை விட்டு போய் நமக்கு நான் நினச்சது நடக்கலை, இது கடனாக மாறிடுச்சு, நான் இவ்வளோ லாஸ் ஆகும்னு நினைக்கல, இந்த லாஸ் எனக்கு கடனாக மாறிடுச்சு, இந்த மாதிரி தோல்வியை தான் நம்ம கடன் நம்ம சொல்கிறோம். இயலாமை, என்னால் முடியலன்றதை கடனாக சொல்கிறோம். அப்போ இறைவன்கிட்ட வேண்டுறோம், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுன்னு வேண்டுறோம். அதுக்கு முழுமையாக உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இப்போ சீக்கிரமாக கடனை கட்டணுங்கிற எண்ணமே ஒரு நல்ல எண்ணம் தானே, இல்லையா? நான் இந்த கடனை கட்ட, இன்றைக்கி எத்தனையோ பேர் அதெல்லாம் கட்டினா கொடுத்தவங்க கொடுத்துட்டு போகிறோம், நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருப்போம்னு சொல்கிற உலகத்தில் நான் கடன் இருக்கக்கூடாது, கடனை கட்டுறேங்கிற எண்ணமே ஒரு 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 நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணங்கும் போது இந்த நல்ல எண்ணத்தோடு சேர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு அற்புத பலன்கள் குபேரர் அனுகிரகம் பண்ணுவார். இப்போ நான் 2 பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க, நம்பர் 1. அடுத்த பாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைங்கிற ஹோரையில் காலையில் குபேர பூஜை பண்ணுங்கள். குபேரருடைய அஷ்டோத்திரத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்கள். குபேரரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பால் சர்க்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணுங்கள். இது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மந்திரங்கள்லாம் குபேரருடைய மந்திர அஷ்டோத்திரத்திலேயே இருக்குது. இந்த மந்திரமே ஒரு பெரிய சாட்சி. நமக்கு அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். பக்தியும் ஸ்ரத்தையும் அந்த ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமான நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அஸ்ட்ராலஜியில் எப்போ ஒரு நபருக்கு 2ஆம் இடம் சரியாக வேலை செய்யலையோ, 2ஆம் இடம் 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. 2ஆம் இடம் தனம்னா பணம். அடுத்தது 4ஆம் இடம் சேமிப்புன்னு அர்த்தம். இந்த 2ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் சரியாக வேலை செய்யலை, இந்த தசைக்கு சரியாக வேலை செய்யலை, இந்த தசைக்கு சரியாக பார்வையில், இந்த தசைக்கு சரியாக அந்த அமைப்பு இல்லை, அல்லது 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 12ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ நமக்கு இப்போ நடக்கிற தசாபுத்தி அந்தரத்துக்கு காரகத்துவமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஷார்ட் டைம், சில பேர் லாங் டைம் அப்படிங்கிற 2 விதமான ப்ராப்ளத்தை இவர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஜோதிட ரீதியாக. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும். அந்த நல்ல நேரம் நம்மளை காப்பாற்றும், நம்ம ராசிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி நம்ம குபேர வழிபாடு பற்றி பார்த்தோம், மகாலட்சுமி வழிபாடு, தீராத கடன் தீருவதற்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி ப்ளஸ் பூஜை, இந்த 2மே பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர்.